லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்ற ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயங்கரமான ஹிட் கொடுத்துச்சு. ஏகப்பட்ட ஆஸ்காரையும் வாங்குச்சு. ஒரு மோதிரம் ஒன்ன கெட்டவங்க கையில போகாம ஹாபிட்னு சொல்லப்படுற ஒரு குள்ள மனிதர்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த மோதிரத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்றத பாக்குற படம் தான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், அதோட ப்ரீக்வல் ரிங்ஸ் ஆஃப் பவர். அந்த மோதிரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு அதுக்கு உண்டான பேக் ஸ்டோரி எல்லாமே தான் இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம். சீசன் 1 போன வருஷம் வந்துச்சு, ரொம்பவே ஹிட் ஆனதை தொடர்ந்து இப்ப சீசன் 2 வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த சீசன் 1ல இருக்கக்கூடிய எல்லா எபிசோடையும் ஒரே வீடியோல பார்க்கலாம். இந்த சீரிஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஓவர்வியூ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்ஃபினம் அவங்களுக்கு சாவே கிடையாது. போர்ல இறந்து போனா மட்டும்தான் அவங்களுக்கு இறப்பு, மற்றபடி இயற்கையா சாகுற அந்த விஷயமே அவங்களுக்கு கிடையாது. அது தொடர்ந்து ஹாபிட்ஸ், இவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்தவங்க, கூட்டம் கூட்டமா வாழ்வாங்க, உயரத்துல ரொம்பவே கம்மியா இருப்பாங்க. இதை தொடர்ந்து ஆர்க்ஸ்னு சொல்லப்படுற கெட்டவங்களோட கும்பல். இப்போ இந்த சீசன் 1 பார்க்கலாம். வேலினோர் அப்படின்ற ஒரு இடத்துல 2 புனித மரங்கள் இருக்கும். அந்த 2 மரங்கள் தான் மொத்த உலகத்துக்குமே வெளிச்சம் கொடுத்திருந்திருக்கும். அந்த 2 மரங்களை மார்கோத் அப்படின்ற ஒரு வில்லன் அழிச்சதுனால இந்த எல்ஃபினோ அந்த மார்கோத்தோட படை கூட போருக்கு போயிருந்திருப்பாங்க. இவங்களோட பேரு கலாட்ரியல். இவங்க தான் கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி. இவங்க ஒரு எல்ஃப் இனத்துல உள்ளவங்க. அந்த வேலினோர் மரங்களை அழிச்சதுனால இந்த கலாட்ரியலும் அவ கூட இருக்கிற எல்ஃப் எல்லாம் சேர்ந்து மிடில் எர்த்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வச்சு அந்த மார்கோத்தோட படை கூட சண்டை போட்டிருப்பாங்க. அந்த போர்ல இவங்க வெற்றிகரமா அந்த மார்கோத்தை கொல்லவும் செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த மார்கோத்தோட ஒரு பயங்கரமான விசுவாசி இருப்பான். அவனோட பேரு சௌரான். அவன் ஆனா அந்த போர்ல இருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பான். அந்த சௌரான் போனதுனாலேயே அந்த மார்கோத்தோட படைன்னு சொல்லப்படுற அந்த ஆர்க்ஸினோ எல்லாருமே வேற ஒரு தலைவனுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் அந்த சௌரான் போயிருந்தாலும் அவன் இன்னும் சாகல அப்படின்றதுனால இந்த எல்ஃப் இனத்துல நிறைய பேர் அவனை தேடி போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி போற நேரத்துல இந்த கலாட்ரியலோட அண்ணன் ஃபின்ரான்னு சொல்லப்படுறவர் ஒரு போர்ல இறந்து போயிருந்திருப்பாரு. தன்னோட அண்ணன் சௌரானை கொல்ற முயற்சியில இறந்து போன காரணத்தினால கலாட்ரியல் அந்த வேலையை அவளே கையில் எடுத்துக்கிறா. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எல்ஃப் இனத்துக்கு இயற்கை மரணம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. போர்ல இறந்து போனாதான் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் கடந்து போயிருச்சு. இன்னமுமே இந்த கலாட்ரியல் அவங்க அண்ணனை கொண்டு அந்த சௌரானை தேடிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா இப்போ வரைக்கும் அவளுக்கு கிடைக்கல. ஆனா அந்த கலாட்ரியல் மிடில் இடத்துல ஏகப்பட்ட இடத்துல தேடினதுனால சௌரான் இருக்கிறதுக்கு உண்டான தடயங்களை அவ சேகரிச்சுக்கிறா. அந்த தடயங்களை எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு எல்ஃபுகள் வாழ்ற லிண்டோன்ற இடத்துக்கு போற கலாட்ரியல் அந்த எல்ஃபோட ராஜாவான கில்கேலட் கிட்ட அதை காமிக்கிறா. ஆனா அந்த கில்கேலட்டோ சௌரான் இன்னும் உயிரோட தான் இருக்கான்றதை நம்ப மறுத்துக்கிறாரு. அதனாலேயே அந்த கலாட்ரியலை வேலினோர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அனுப்புறது கேக்குறாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்களுக்கு இறப்பு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனா வேலினோர்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இந்த எல்ஃபுகள் மட்டும் அவங்களோட வாழ்க்கையோட பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அங்க போய் வாழ்ந்துக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு எட்டர்னல் பீஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மன்னரே சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த வேலினோருக்கு கப்பல்ல போய்கிட்டு இருக்க கலாட்ரியல், ஆனா கலாட்ரியலுக்கு முழுசா போறதுக்கு மனசு இல்லாத காரணத்தினால போற வழியிலேயே கடல்ல குதிச்சிடுறா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சௌரான் சாகல. அவனால எப்பனாலும் உலகத்துக்கு ஆபத்து வரும். சோ அவ அங்க வேலினோருக்கு போயிட்டா அப்படின்னா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னு நம்பிட்டு அதே நேரத்துல இப்ப எல்ராண்டோ அப்படின்ற ஒரு ஆளை காட்டுறாங்க. இந்த எல்ராண்டும் நம்ம கலாட்ரியலும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராஜான் பார்த்த கில்கேலட் இந்த எல்ராண்ட அந்த காலத்துல இந்த கொல்லர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு சிறந்த கொல்லரான கேலிபிரிம்போர் அப்படின்ற ஒரு ஆள் கிட்ட அந்த எல்ராண்ட அனுப்புறாரு. ஏன்னா அந்த கேலிபிரிம்போர் ஒரு புது வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உதவி பண்றதுக்கு தான் இந்த எல்ராண்ட அனுப்புறாங்க. ஏன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த மார்கோத்ன்றவன் இவங்களோட புனித மரத்தை வெட்டி இருப்பான். அதனாலேயே இந்த எல்ஃபோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அவங்களோட சக்தியை மீட் எடுக்கிறதுக்காக கேலிபிரிம்போர் இப்போ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு துணையா தான் இந்த எல்ராண்ட அனுப்புறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால இந்த எல்ராண்ட் பக்கத்துல இருக்க டுவார்ஃப்ஸ் தலைநகரமான காசா டூம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். அதுக்கான காரணம் இந்த எல்ராண்டோ அந்த நாட்டோட பிரின்ஸும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னதான் எல்ஃபோட வாழ்க்கையில 20 வருஷம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருந்தாலும் டுவார்ஃப்ன்றது ஒரு சாதாரண மக்கள் தான். அவங்களுக்கு 20 வருஷம்ன்றது ரொம்பவே பெரிய விஷயம். அதனாலேயே அந்த டுவார்ஃப் பிரின்ஸ் டூரின் 4 எல்ராண்டோ பார்த்தோன்னே கோபப்படுறாரு. ஏன்னா அந்த 20 வருஷத்துல அந்த பிரின்ஸுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு, அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா எதுக்குமே இந்த எல்ராண்ட் வரல. இருந்தாலும் எல்ராண்ட் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துறான். சோ விஷயத்த சொன்னதும் அந்த டுவார்ஃப்ஸ் இந்த கேலிபிரிம்போருக்கு உதவி பண்ண ஒத்துக்கிறாங்க. அப்படி அவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேலிபிரிம்போருக்கு இந்த டுவார்ஃப்ஸ் எதையும் மறைக்கிற மாதிரி தோணுது. அதனாலேயே எல்ராண்ட் கிட்ட சொல்லி ஏன்னு இந்த பிரின்ஸ் டூரின் 4 கிட்ட கேட்க சொல்றாங்க. எல்ராண்டும் அவன் சொன்ன மாதிரியே போய் கேட்க அப்பதான் தெரிய வருது அவங்க புதுசா மீத்ரியல்ன்ற ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை அவங்க மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. இதை பிரின்ஸ் டூரின் 4 எல்ராண்ட் கிட்ட சொல்லிட்டு இதை சீக்கிரட்டா வச்சுக்க சொல்றாரு. எல்ராண்டுமே இதை சீக்கிரட்டா தான் வச்சுக்கிறான். இந்த எல்ராண்ட் எதையும் மறைக்கிறான்னு தெரிஞ்ச கிங் கில்கேலட் அவங்க கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறாரு. இந்த மாதிரி எல்ஃபோட பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது, நீ நினைச்சா மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு அவர் சொல்ல வேற வழியே தெரியாத எல்ராண்டோ மீத்ரியல் பத்தி எல்லா உண்மையும் சொல்றான். சோ எப்படியாவது அந்த டுவார்ஃப்ஸ் கிட்ட போய் அந்த மீத்ரியலை கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி கிங் கில்கேலட் சொல்ல வேற வழியே தெரியாத எல்ராண்ட் அவனோட ஃப்ரெண்டான பிரின்ஸ் டூரின் 4 கிட்ட போய் ஹெல்ப் கேட்க அவனும் சரி நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிரின்ஸ் டியூரினோட அப்பா கிட்ட போறான். அவரோட பேரு டியூரின் 3. ஆனா அவரும் ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாரு, அந்த மீத்ரியலோட பவர் நம்ம நினைச்சு பார்க்க கூட
முடியாத அளவுக்கு இருக்கும். அதனாலேயே அதுல ஆபத்துக்கள் அதிகமா இருக்கு. சோ அதை கண்டிப்பா உங்களுக்கு நான் எடுக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, தன்னோட நண்பன் வெறுங்கையோட போகிறது பிடிக்காம இருக்க பிரின்ஸ் டியூரின் அவனோட அப்பாக்கே தெரியாம எல்ராண்டுக்கு உதவி பண்றதுக்கு முடிவு பண்றான். இப்போ பிரின்ஸ் டியூரின் 4ம் எல்ராண்டும் அந்த மீத்ரியல கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இது டியூரின் கிங்குக்கு போயிருது. கோவப்படுற அவரோ எல்ராண்டோ அங்கிருந்து அனுப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிரின்ஸ் டியூரின் கிட்ட அந்த ராயல் ஸ்டேட்டஸையும் புடுங்கிடுறாரு. இனிமேல் பிரின்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சிடறாரு. பெருசா எதிர்பார்த்து போன எல்ராண்டுக்கோ ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மீத்ரியல் தான் கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு கேலிம்பிரோரை பார்க்க வரான். இந்த பக்கம் கலாட்ரியல காமிக்கிறாங்க. முன்னாடியே அந்த வேலினோருக்கு போகாம கடலை குதிச்ச கலாட்ரியல் இப்போ கடலை நீந்தி போய்கிட்டே இருக்க ஒரு குரூப் ஆஃப் மக்கள் ஒரு படகு மாதிரி ஒண்ணுல வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சவுத்லாண்ட சேர்ந்தவங்க. அவங்க இவளுக்கு உதவி பண்றதா சொல்றாங்க. ஆனா இவ அந்த போட்ல ஏற அதே நேரத்துல அந்த கடலுக்கு ஒரு பெரிய இருக்கும். அந்த போட்டையே நாசமாக்கிறது. கலாட்ரியலும் தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சிடுறான். அந்த படகுல இருந்த எல்லாருமே செத்து போயிடுறாங்க. ஒருத்தனை தவிர அவனோட பேரு ஹால்பிராண்ட்னு சொல்லி கலாட்ரியல் கூட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு படகோட சின்ன பகுதியில தான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே அந்த நடுக்கடலை தத்தளிச்சு போய்கிட்டு இருக்க நியூமினார் அப்படின்ற ஒரு ராஜாங்கத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் எலண்டேல் அப்படின்ற ஒரு தலைவனோட வராங்க கப்பல்ல. அவங்க இவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்தி அவங்களோட நாட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அந்த நியூமினாருக்கு ஹால்பிராண்டும் கலாட்ரியலும் போக அங்க இப்ப ராஜாக்கு உடம்பு சரியில்லை. அதனாலேயே குயின் ரீஜன் மீரியல் தான் இருக்காங்க. அந்த ராஜாவோட பொண்ணு மீரியல் அவங்க தான் இப்ப அந்த ராஜாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கலாட்ரியலோ மிடில் இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த குயின் ரீஜன் மீரியல் கிட்ட கேட்க அவளோ இல்ல, எங்களோட கப்பலையும் எங்களோட ஆட்களையும் உங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. எலண்டல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு அந்த ஹால்பிராண்டையும் கலாட்ரியலையும் காப்பாத்திருப்பாங்க. அவர்கிட்ட கலாட்ரியல் உதவி கேட்க அவரும் அங்க இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க டார்க்னஸ் பத்தின ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல இவங்க முன்னாடியே ஒரு தடையை தேடி எடுத்திருப்பாங்க. அந்த தடயமும் இந்த புக்ல இருக்கக்கூடிய சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது சௌரான் அவனோட ராஜாங்கத்தை சவுத்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வைக்க போறதா இதுல தெரிய வருது. இந்த ஹால்பிராண்டும் முன்னாடியே பார்த்த மாதிரி சவுத்லாண்ட்ல இருக்கவன் தான். அங்க நடந்த போர்னால தான் அவன் அங்கிருந்து வெளியே வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தான் அவன் முன்னாடியே கலாட்ரியல் கிட்ட கதை சொல்லியிருப்பான். இப்போ கலாட்ரியல் சௌரான் சவுத்லாண்டை தான் பிடிக்க போறது தெரிய வந்ததும் அந்த ஹால்பிராண்டை தன்னோட பக்கம் சேர்த்துக்க பாக்குறா. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த சவுத்லாண்ட்ல இருக்க போற சௌரானை நம்ம கொன்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கான காரணமும் இந்த சவுத்லாண்ட்ல முன்னாடி இருந்த ராஜாவோட வம்சாவளியில வந்தவன் தான் இந்த ஹால்பிராண்ட் அப்படின்றத கலாட்ரியல் எப்படியோ மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிடுறா. அந்த நியூமினார்ல கொஞ்ச நாள் இந்த கலாட்ரியலும் ஹால்பிராண்டும் தங்கி இருக்க அந்த ஹால்பிராண்டோட திறமைகள் எல்லாத்தையுமே பார்த்து கலாட்ரியல் வியக்குறா. எல்லா விஷயத்திலுமே அவன் ரொம்பவே தெளிவா இருக்கான், ரொம்பவே அறிவாளியாவும் இருக்கான், வாழ்வீச்சுல ரொம்பவே சிறப்பாவும் இருக்கான். இதை பாக்குற கலாட்ரியலுக்கு அவன் மேல ஒரு அபிப்பிராயம் வருது. இந்த நியூமினார்ல இருக்கக்கூடிய இந்த மீரியல்ன்ற குவீன் கலாட்ரியலை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி இருக்கு. அதோட பேரு பலாண்டிர். அதை வச்சு எதிர்காலத்தை பார்க்கலாம். அந்த பலாண்டிர் மூலமா அந்த குவீன் ஆக்சுவலா எதிர்காலத்தை பார்த்திருக்கா. அதுல இந்த கலாட்ரியலுக்கு இந்த நியூமினார் உதவி பண்ணா இந்த நியூமினார் சாம்ராஜ்யமே அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிய வந்ததுனாலதான் அந்த மீரியல் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கலாட்ரியல் சொல்லிட்டு அந்த ஹால்பிராண்டை மட்டும் கூட்டிட்டு மிடில் இடத்துக்கு போகலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கா. என்னதான் அந்த கிறிஸ்டல் பால்ல இந்த நியூமினாருக்கு இந்த கலாட்ரியல் மூலமா ஆபத்து அப்படின்றது தெரிய வந்தாலும் மீரியலுக்கு இந்த கலாட்ரியலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள் மனசுல தோண அவளும் கூட மிடில் இடத்துக்கு டிராவல் பண்ண போறதா ஒத்துக்கிறா. சோ இப்ப கலாட்ரியல், ஹால்பிராண்ட், எலாண்டில் அப்புறம் மீரியல் எல்லாரும் படையோட மிடில் இடத்துக்கு கிளம்புறாங்க. ஃபேர்ஸான் அப்படின்ற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் இந்த நியூமினார்ல ரொம்பவே முக்கியமான ஆளு. குவீன் மீரியல் இந்த மாதிரி மிடில் இடத்துக்கு நான் கலாட்ரியலுக்கு உதவி பண்ண போறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பட் அவருக்கு வேற ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. அவருக்கு என்ன மாதிரியான மோட்டிவ் இருக்குன்றது இப்போ நமக்கு தெரியல. இந்த ஃபேர்ஸானுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு கீமன். அந்த கீமனும் இந்த எலாண்டல் முன்னாடியே பார்த்தோம்ல அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவரோட பேரு ஈரின். இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈரியனுக்கு அவளோட அப்பா எலாண்டியல் போருக்கு போறது சுத்தமா பிடிக்கல. அதை நினைச்சு அவ ரொம்பவே பயப்படுறா. இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனோட பேரு இசில்டோர். அவனுமே அவங்க அப்பா கூட போருக்கு போகணும்னு ரொம்பவே உத்வேகமா இருக்கான். இந்த கீமன் கிட்ட அவங்க அப்பா ஃபேர்ஸான் கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்க போருக்கு போகாத மாதிரி தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி அவ சொல்லி பாக்குறா. ஆனா அந்த பையன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அது நடக்கவே இல்லை. இப்போ ஒரு வழியா இவங்க எல்லாம் போருக்கு கிளம்பி போறாங்க. இப்போ மிடில் இடத்தை நோக்கி இந்த நியூமினார் பட போக எலாண்டியல் அப்புறம் அவரோட பையன் இசில்டோர் போறாங்க. கூடயே அந்த இசில்டோரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அவங்களோட பேரு வேலாண்டில் ஆன்டாமோ. குவீன் மீரியலோ இப்போ அங்கிருந்து கிளம்பிட்டா. அந்த நேரம் பார்க்க கிங்குக்கு உடம்பு ரொம்பவே சரியில்லாம போகுது. சாகர தருவாயில இருக்க ராஜாவோ அங்க இருக்கிற ஈரியனை பார்த்து தன்னோட மகளான மீரியல் நினைச்சுக்கிறாரு. இந்த ஈரியன் அந்த எலாண்டியலோட பொண்ணு தான். அவ கிட்ட அந்த கிறிஸ்டல் பாலை பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கறாரு. அவளும் அந்த கிறிஸ்டல் பாலை போய் பாக்குறா. ஒரு கட்டத்துல கிங் செத்து போயிடுறாரு. மீரியலோ இப்ப அங்கிருந்து கிளம்பிட்டா. ராஜாவோ செத்து போயிட்டாரு. அதனாலே ஃபேர்ஸான் முன்னாடி பார்த்தோம்ல அவரு இப்போ நியூமினாரை தலைமையேத்து பாத்துக்கிறாரு. இப்போ கட் பண்ணினா சவுத்லாண்டை தான்
காட்டுறாங்க. அங்க ஒரு எல்வன் சோல்ஜர் இருக்கான், அவனோட பேரு அரௌண்டியர். அங்க சின்ன சின்ன கிராமங்களா இருக்கு. அந்த கிராமத்துல எல்லாம் இந்த சௌரானோட படையான ஆர்க்ஸோட தொல்லை நிறையவே இருக்கிறதுனால இந்த எல்ஃபோட வீரர்கள் எல்லாம் அங்க பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு வீரனோட பேரு தான் அரௌண்டியர். அவன் அந்த கிராமத்துல இருக்க ஒரு லேடி மேல விருப்பப்படுறான். அவங்களோட பேரு பிரவுன்வின். அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான், அவனோட பேரு தியோ. இந்த ஆர்க்ஸ் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை அழிச்சிடுறாங்க. அந்த இடத்துல தியோவோ ஒரு உடைஞ்சு போன வாள் எடுக்கிறான். அதுலதான் ஆக்சுவலா அந்த சௌரனோட மார்க் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கிராமத்துக்குள்ள ஆர்க்ஸ் நுழைய அந்த எல்வன் வீரனான அரௌண்டியரை அந்த ஓர்க்ஸ் பிடிச்சிட்டு போயிருது. ஆனா அந்த கிராமத்துல இருக்க மத்த மக்கள் யாருமே அந்த ஓர்க்ஸ் அங்க இருக்கு அப்படின்றத நம்ப மறுக்கிறாங்க. அதனாலேயே ஒரு கட்டத்துல இந்த லேடி பிரவுன்வினும் அவளோட பையன் தியோவும் சேர்ந்து ஒரு ஆர்க்ஸை தந்திரமா கொலை பண்ணி அதோட தலையை கொண்டு போய் அந்த கிராமத்து மக்கள் கிட்ட காமிக்க. அப்பதான் அவங்க நம்புறாங்க, சரி இனிமேல் இந்த கிராமத்துல இருக்கிறது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம மக்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மாளிகைக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. இந்த எல்வன் வீரனான அந்த அரௌண்டியர் அந்த ஆர்க்ஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, பிடிச்சிட்டு போய் அவங்களோட தலைவனான ஏடாரை மீட் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஏடாரை இந்த ஆர்க்ஸ் எல்லாருமே அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுறாங்க. அந்த ஏடாரோ இந்த மாதிரி ஆர்க்ஸுக்கு நீங்க தலை வணங்குங்க, அப்படி தலை வணங்குனீங்கன்னா உங்க கிராமத்தை சும்மா விடுவேன்னு சொல்லி அந்த கிராமத்து மக்களுக்கு இந்த அரௌண்டியர் மூலமா ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புறான். முன்னாடியே அந்த பிரவுன்வின் எச்சரிக்கை கொடுத்த மாதிரி அந்த கிராமத்து மக்கள் பக்கத்துல இருக்க எல்வன் டவருக்கு போக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கிராமத்திலே இருக்கிற ஒருத்தன் அங்க இருக்கிற சில மக்களை திசை திருப்புறான். இந்த மாதிரி நம்ம ஆர்க்ஸோட பக்கத்துல சேர்ந்து அதான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் கூட சில மக்களையும் கூட்டிட்டு போறான். ஆனா அந்த கிராமத்து மக்கள் ஏடார் சொன்ன மாதிரி அவன் பக்கம் போகாதனால அந்த ஆர்க்ஸ் கூட்டம் இவங்களை நோக்கி படை எடுத்து வராங்க. அந்த கிராமத்துக்காரங்க எல்லாருமே இந்த எல்வன் டவருக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க வர அந்த ஏடாரும் அந்த ஆர்க்ஸும் சேர்ந்து அந்த பிரவுன்வினை பிடிச்சு வச்சிடறாங்க. பிடிச்சு வச்சு அவளோட பையன் கிட்ட அந்த சௌரானோட அந்த வாழை கேட்க அந்த பையன் வேற வழி இல்லாம வாழை கொடுத்துடுறான். தங்களோட பக்கம் இந்த மனுஷங்க வராதனால அவங்க எல்லாத்தையுமே இந்த ஏடாரும் அவனோட சேர்ந்த ஆர்க்ஸும் கொல்ல முயற்சி பண்ண முன்னாடியே நியூமினார்ல இருந்து கிளம்பி குவீன் மீரியல் அப்புறம் அவங்களோட படைகளோட வர்ற அந்த கலாட்ரியல் இந்த ஏடாரையும் அவனோட ஆர்க்ஸ் கும்பலையும் போட்டு அடி நொறுக்கிடுறாங்க. அந்த ஏடார கலாட்ரியல் சிறையும் பிடிச்சிடுறா. சோ இப்போ அவங்க ஜெயிச்சதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. முன்னாடியே அந்த கலாட்ரியல் சொல்லியிருப்பா, இந்த சவுத்லாண்டோட ராஜாவோட வம்சத்துல வந்தவன் தான் அந்த ஹால்பிராண்ட். அவன் இப்போ சவுத்லாண்டுக்கு வந்தனால தங்களோட ராஜா திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முன்னாடியே பிடிச்சு வச்சிருந்த அந்த ஏடார கலாட்ரியல் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவன் சொல்றான், ஆக்சுவலா அவன் ஒரு எல்ஃப் தான். நம்ம முன்னாடியே பார்த்த அந்த டார்க் லார்ட் மார்கத் இருக்கான்ல, அவனால ஆர்க்ஸா மாத்தப்பட்ட எல்ஃப் இந்த ஏடார் தான். மார்கத் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த சௌரானுக்கும் ஏடாருக்கும் சண்டை வந்திருக்கும் போல. அந்த சண்டையில இந்த ஏடார் சௌரானை கொன்னதா அவனே வாக்குமூலம் கொடுக்கறான். இப்போ அந்த ஏடாரோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், அவனோட பிள்ளைகளான இந்த ஆர்க்ஸுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல முன்னாடி இந்த பிரவுன்வினோட பையன் தியோ கிட்ட இருந்து வாங்கப்பட்ட அந்த சௌரானோட வாளை இந்த கிராமத்திலேயே ஒருத்தன் அந்த ஆர்க்ஸோட பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான். அவங்க கிட்ட இந்த ஏடார் கொடுத்து விட்டு இருந்திருப்பான். அவனும் ஒரு பெரிய டேம் மாதிரி இருக்கு, அந்த டேம் கிட்ட போய் இந்த கத்தியை உபயோகப்படுத்தி இது ஒரு லாக்கை அன்லாக் பண்றான். அப்படி அவன் பண்றது மூலமா அந்த டேம்ல இருக்க மொத்த தண்ணியும் அங்க கொதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு எரிமலையில போய் விழுது. அப்படி விழுறது மூலமா ஒரு பயங்கரமான எரிமலை வெடிப்பு நடக்குது. அந்த எரிமலை கிட்ட தான் அந்த சவுத்லாண்ட் இருந்திருக்கும். அதனாலேயே பயங்கரமான தாக்கம் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். சோ அங்க பிடிச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த ஆர்க்ஸ் அப்புறம் ஏடார் எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்தை தான் மோர்டோர் அப்படின்ற மாதிரி அந்த ஏடார் அறிவிக்கிறான். நம்ம லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல அந்த சௌரான் வாழ்ந்த இடமா காமிக்கப்பட்ட மோர்டோர் தான் இது. இப்போ அந்த வெடிப்புனால அங்க இருக்கிறவங்களுக்கு கண்ணு பாதி பேத்துக்கு தெரியாம போகுது. ரொம்பவுமே புகமூட்டமா இருக்குது. ஏகப்பட்ட பேர் இறந்தும் போயிட்டாங்க. அந்த குவீன் ரீஜன் மீரியல் முன்னாடி பார்த்தோம்ல, அவங்களுக்கு இப்போ கண்ணு தெரியாம போகுது. ஹால்பிராண்டுக்கு பயங்கரமான இன்ஜுரி. அந்த எலாண்டியலோட பையன் இசில்டோரோட ஒரு ஃப்ரெண்ட் இறந்தும் போயிடுறான். இசில்டோரையும் இப்போ காணும். அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை வச்சு அவன் செத்துருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களே நினைச்சுக்கிறாங்க. இந்த கலாட்ரியல் இங்க கூட்டிட்டு வந்தனாலதான் தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி எலாண்டியல் இந்த எல்ஃப் மேல சம கோபமா இருக்கான். அந்த நியூமினார்ஸ் திரும்பியும் மிடில் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. குவீன் ரீஜன் மீரியலுக்கு இப்ப கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, திரும்ப கிளம்புறதுக்கு முன்னாடி கலாட்ரியல் கிட்ட இந்த மாதிரி இந்த ஆர்க்ஸ் படை எப்ப திரும்பி வருதோ அப்போ நியூமினார் மக்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்கிறா. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த சவுத்லாண்டோட கிங்கோட வாரிசான ஹால்பிராண்டுக்கு பயங்கரமான காயம். அதை சரி பண்றதுக்கு கலாட்ரியல் எல்ஃப்கள் வாழ்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண ஹார்ஃபுட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டுறாங்க. இவங்க ஒரு வகையான கம்யூனிட்டி. இவங்க ரொம்பவே பயந்து வாழ்றவங்க. உயரத்துல ரொம்பவுமே குட்டியா இருப்பாங்க. ஆபத்து வர போறது அப்படின்னா கடல் மேலேயே ஓடுற ஆட்கள் தான் இவங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆபத்து தவிர்க்க பார்ப்பாங்க. இந்த கூட்டத்தோட தலைவன்
பேரு சாடோக் போரோஸ். அவன் தான் ரொம்பவே வயசானவன் கூட. வானத்துல நட்சத்திரங்களை வச்சு எந்த காலத்துல எங்க வாழணும் அப்படின்றத இவரு தான் முடிவு பண்ணுவாரு. இவரு முடிவு பண்றதை வச்சு அந்த கும்பல் ஒவ்வொரு இடமா இடம் பெயர்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கூட்டத்துல நமக்கு நோரி பிராண்டி ஃபுட் அப்படின்ற ஒரு பொண்ணையும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பாப்பியையும் காட்டுறாங்க. இந்த ஹார்ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே பயந்து வாழ்றவங்க. ஆனா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவே அட்வென்ச்சரை எதிர்பார்க்கறவங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த நோரியும் பாப்பியும் ஒரு இடத்துல இருக்க வானத்திலிருந்து ஒரு எரிக்கல் மாதிரி வேகமா வந்து பூமியில மோதுது. அதை நோக்கி இவங்க ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு உயரமான மனுஷன் இருக்கான். அவனுக்கு இவங்களோட லாங்குவேஜ் பேச தெரியல. ஆனா அவனுக்கு நிறைய மேஜிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. நட்சத்திரங்களை வச்சு அவன் என்னெல்லாமோ பண்றான். இந்த உயரமான மனுஷனை தங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போனா அவங்க மக்கள் பயந்துருவாங்கன்னு சொல்லி அவனை ஒவ்வொரு இடமா ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த ஹார்ஃபுட்ஸ்க்கு அவங்க இருக்கிறது தெரிய வந்துருது. இவ்வளவு பெருசா இருக்கிற இவனை வச்சு நமக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்க ஒவ்வொரு இடமா இடம் பெயர்ந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி இடம் பெயர்றதுக்கு நேரம் வந்துருச்சு. இவங்க அங்க இருந்து கிளம்பி ஒவ்வொரு இடமா போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்க அந்த உயரமான மனுஷனும் இவங்க கூடயே தான் வந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த நோரிய அந்த காட்டுல இருக்க மிருகம் துரத்தி வர அந்த உயரமான மனுஷன் தான் அவளை காப்பாத்துறான். இன்னொரு பக்கம் காமிச்சா இந்த உயரமான மனுஷனை 3 பேர் கொண்ட ஒரு மந்திரவாதி கூட்டம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹார்ஃபுட்ஸ் வர வேண்டிய இடத்துக்கு வந்து பார்த்தா முன்னாடி அந்த சவுத்லாண்ட்ல அந்த பெரிய எரிமலை வெடிப்பு நடந்துச்சுல, அதனால இவங்க போக வேண்டிய இடம் ரொம்பவே நாசமாகி கிடக்குது. அதனால வேற இடத்துக்கு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த உயரமான மனுஷனா அந்த ஹார்ஃபுட்ஸ் நம்பதுக்கும் தயாராகிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவன் ஒரு மேஜிக் பண்ண அது மூலமா நோரிக்கு ஒரு ஆபத்து வருது. சோ இதனால திரும்பியும் இவன் சரி வர மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அவங்களோட வழியில போய்கிட்டு இருக்க அந்த ஹார்ஃபுட்ஸ முன்னாடியே பார்த்த அந்த 3 மந்திரவாதிகள் மடக்கி பிடிக்கிறாங்க. இவங்க கூட தான் அந்த உயரமான மனுஷன் இருந்தான்னு தெரிய வந்ததும் இவங்களோட அந்த டிராவல் பண்ற குடிசை எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. அந்த உயரமான மனுஷன் எங்க இருக்கான்னு நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அவனுக்கு இப்போ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சது நோரி, பாப்பி, அப்புறம் இந்த சீனியரான சாடோக், அதுக்கப்புறம் இந்த நோரியோட அம்மா எல்லாருமே கிளம்பி போறாங்க அவனை பார்த்து அவங்க கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக. ஒரு கட்டத்துல அந்த மந்திரவாதிகள் இந்த உயரமான மனுஷனை புடிச்சு வச்சிடுறாங்க. புடிச்சு வச்சுட்டு நீ தான் எங்களோட தலைவன் சௌரான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்துடுச்சு, நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி அவனோட ஞாபகத்தை திரும்பி வர வைக்கிறதுக்கு என்னமோ இல்லாம பண்றாங்க. அவனுக்கு இப்போ பழைய விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. அதே நேரத்தில் அந்த சாடாக், நோரி, பாப்பி எல்லாம் அங்க வந்து இருப்பாங்கல்ல, இந்த 3 மந்திரவாதிகளையும் அந்த நோரி, சாடாக் அப்புறம் பாப்பி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. அப்படி அவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த சாடாக்க அவங்க கொன்னுடுறாங்க. அந்த உயரமான மனுஷனுக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சுல, சோ அவன் தன்னோட மந்திர சக்தியை உபயோகப்படுத்தி அந்த 3 மந்திரவாதிகளையும் இவன் தன்னோட மேஜிக் உபயோகப்படுத்தி மொத்தமா அழிச்சிடுறான். தான் யாரு அப்படின்றது ஞாபகம் வந்து அந்த உயரமான மனுஷன் அவன் ஒரு இஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்னா மந்திரவாதி அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அவன் தன்னோட முழு சக்தியையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரூயின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அட்வென்ச்சர்ஸை ரொம்பவே விரும்பக்கூடிய நோரி இந்த உயரமான மனுஷன் கூட போறதா முடிவு பண்றா. அதை அந்த ஹார்ஃபுட்ஸும் ஒத்துக்கிறாங்க. சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹார்ஃபுட்ஸ் அவங்க வழியில போக நோரியும் அந்த உயரமான மனுஷனும் அந்த ரூயின்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த சவுத்லாண்ட்ல நடந்த எரிமலை வெடிப்புல ஹால்பிராண்டுக்கு பெருசா காயம் பட்டிருக்கும். அவனை தூக்கிட்டு கலாட்ரியல் இப்ப எல்ஃப்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பா. எல்ராண்டை இப்ப திரும்பியும் மீட் பண்ற கலாட்ரியல் ஹால்பிராண்டுக்கும் அங்க சிகிச்சை கொடுக்குறா. எல்ராண்டோ அந்த ட்வார்ஸோட இடத்துல இருந்து மீத்ரியல் கொஞ்சமா எடுத்து வந்திருப்பான்ல, அதை அந்த கேலிபிரம் போருக்கு கொடுக்குறான். அதை வச்சு அந்த எல்ஃப்ஸோட பவரை திரும்ப கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த ஹால்பிராண்டோ உடம்பு சரியாகி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரிகவர் ஆகிட்டு இருக்கான். அவன் முன்னாடியே பார்த்த மாதிரி வால்வீச்ல பெரிய ஆள் தான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பெரிய கொல்லனும் கூட. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த எல்ஃப்லே சிறந்த கொல்லனான இந்த கேலிபிரிம்போர் ஹால்பிராண்டோட ஐடியாவை நினைச்சு ரொம்பவே வியக்கிறாரு. இந்த மீத்ரியல் கூட வேற சில உலோகங்களை சேர்த்து அதோட பவரை இன்னுமே அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராங்க. சோ இந்த ஹால்பிராண்டோ அந்த கேலிபிரிம்போரும் சேர்ந்து இந்த மீத்ரியலை உபயோகப்படுத்தி ரொம்ப பவர்ஃபுல்லான 2 மோதிரங்களை தயாரிக்கிறாங்க. அந்த ஹால்பிராண்டோட கூர்மையான மூளையையும் அவரோட வால்வீச்சு திறமையும் பார்த்த கலாட்ரியலுக்கு கொஞ்சமா சந்தேகம் வருது. எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த ஹால்பிராண்ட் அந்த சவுத்லாண்ட்ல இருக்கக்கூடிய ராஜாக்களோட வம்சாவளியில வந்தவனே கிடையாது. அப்போ அவன் யாரு அப்படின்ற டவுட் வர கலாட்ரியல் அவங்கிட்டே நேர போய் கேட்டுறான். அப்போதான் நமக்கு தெரிய வருது இவன் வேற யாருமே இல்ல. இத்தனை நாள் இந்த கலாட்ரியல் சௌரானங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தால அந்த சௌரான் தான் இந்த ஹால்பிராண்ட் உருவத்துல வந்திருந்திருப்பான். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்ற மாதிரி சௌரான் சொல்ல, அதுக்கான ஆள் நான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கலாட்ரியல் அவனை கொல்ல முயற்சி பண்றா. ஆனா அங்க இருந்து சௌரான் காணாம போயிடுறான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்த கலாட்ரியல் கேலிபிரிம்போர் கிட்ட போய் 2 மோதிரம் வேணா 3 மோதிரமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மோதிரம் மட்டும் வச்சிருந்தா அந்த மோதிரம் வச்சிருக்கவங்க கரப்ட் ஆயிடுவாங்க. 2 மோதிரம் வச்சிருந்தா 2ஆ பிரிஞ்சிடுவாங்க. அதனால 3 மோதிரங்கள்
வைக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 மோதிரத்தை தயாரிக்க சொல்றா கேலிபிரிம்போர் கிட்ட. இப்ப வரைக்கும் கலாட்ரியல் அந்த ஹால்பிராண்டா வந்தது சௌரான் தான் அப்படின்றத யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா எல்ராண்ட் இதை கண்டுபிடிச்சிடறான். சோ இதோட இந்த சீசன் 1 முடியுது. ஒரு பக்கம் கையில கிடைச்ச சௌரானை தப்பிக்க விட்ட கலாட்ரியல் அந்த சௌரானை கொன்னே ஆகணும்னு முடிவோட இருக்கா. கைக்கு கிடைச்ச மோதிரத்தை தன்னால கைப்பற்ற முடியல அப்படின்ற கோபத்துல சௌரான் ஒரு பக்கத்துல ரூயின்ஸ்ன்ற இடத்தை தேடி அந்த உயரமான மந்திரவாதி மனிதனும் அந்த நோரியும் சேர்ந்து புறப்பட்டு இருப்பாங்க. அவங்களோட பயணம் என்னாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே சீசன் 2ல பார்க்கலாம். மறக்காம சேனலை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். Until then, நான் உங்க நரேட்டர். This is Tamil Recap.